இன்று கர்த்தருடைய தியானத்திற்காக தந்த வேத வாக்கியம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கப்போம் 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனம். 10 முதல் 14 வரை வாசனம். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் கொண்டவராகி அவன் உடன்படிக்கை பெட்டியிலே அவனுடைய கையை நீட்டி தொட்டது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் யூசாவை அடித்தது நிமித்தம், பாருங்க, செய்த தத்திரியன் தாவீது, தவறு செய்த தத்திரியன் தாவீது, அவன் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தில் ஒருவனாக, அவனுடைய அங்கத்தில் ஒருவனாக இருந்த ஊசா செத்தான். இப்போ மனவேதனைப்படுகிறான். வாசி, எத்தனாவது வசனம்? 11 வாசி. அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு வழங்கி வருகிற பேரிட்டு அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை என்னிடத்தில் கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவீது நகரத்திலே கொண்டு வராமல் ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். தேவனுடைய பெட்டி ஏதோவின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய உடன்படிக்கை எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஆசீர்வாதம். தேவனுடைய உடன்படிக்கை எந்த வீட்டில் இல்லையோ அந்த வீட்டில் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யாத வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை, தேவனுடைய எரிச்சல் தங்கும் என்று வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. மெல்ல போவோம், எப்போ முடியுதோ அப்போ முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியை புரிந்து கொண்டால் உனக்கும் எனக்கும் நாசிக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் என்னுடைய நாசிக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியில் இருந்த 3 காரியம். ஒன்று, சுவிசேஷத்திற்கு பதிலாக வைக்கப்பட்ட ஆரோனுடைய துளிர்த்த கோல். இன்னொன்று, பொன் கிண்ணத்தில் ஆண்டவராகிய தெய்வம் இறக்கி கொடுத்த, பாலைவனத்தில் பனியை போல இறக்கி கொடுத்த அப்பம். மூன்றாவது, ஆண்டவராகிய தேவன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி உடுக்க வேண்டும், என்னையெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை எழுதி கொடுத்த கற்பலவை 2. ஹல்லேலூயா. இந்த 3 சாதனமும் இந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் காலம் தாண்டும் போது இந்த பெட்டிக்குள்ள 2 ஐட்டத்தை காணல. ஒன்று தான் இருந்து. 2 நாளாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 நாளாகமம் 5:10. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு ஓரபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியில வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. 2 காணல. சுவிசேஷம் இல்லை, இயேசு இல்லை, ஆனால் அவர் கொடுத்த கட்டளை மட்டும் இருக்கு. அந்த கட்டளைகளை கடைபிடிப்பார்கள் என்றால் அது முடியாத காரியம். ஏனென்றால் சுவிசேஷம் இல்லை, ஆண்டவரும் இல்லை. ஆண்டவர் இல்லாத குடும்பம், ஆண்டவர் இல்லாத சபை சுவிசேஷம் நடக்காது.
அங்கு தேவனுடைய கட்டளை பிரதிபலிக்கப்படாது. ஹல்லேலூயா. இன்று தேசத்தில் ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் இவ்வண்ணமாக இருக்கிறார்கள். அந்த கட்டளை என்கிற வேதம் இருக்கு. அந்த வேதத்தை படித்து அந்த கட்டளையை கடைபிடிக்காதது நிமித்தம் இயேசு இல்லை, இயேசு இல்லாதது நிமித்தம் சுவிசேஷமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவராகிய தெய்வம் இல்லாத இடத்துல சுவிசேஷம் நடக்காது. ஆண்டவராகிய தேவன் இல்லாத குடும்பத்தில் சுவிசேஷம் நடக்காது. ஆண்டவராகிய இயேசு இல்லாத இடத்துல கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் இருக்காது. ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு நோக்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நினைச்சிடப்படாது. பாருங்கள், உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும், உலகத்தில் இருக்கிற தொழிலதிபர்களும் இல்ல வேலை செய்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ துன்மார்க்கனோ இல்ல அயோக்கியனோ இல்ல கட்டுக்கதை உடையவனோ இல்ல புறம்பான தள்ளப்பட்டவனோ இல்ல உலகத்தில் புறம்பாய் இருக்கிறவர்களா இருந்தாலும் அவருடைய சாயலில் இருக்கிற நம்முடைய சாயலில் இருக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிறார், எல்லா விதத்தையும் நடத்துகிறார். ஆனால் உன்னையும் என்னையும் ஆவியில பெற்றெடுத்த நோக்கம் ஒன்றே ஒன்று, அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வைத்து இந்த யூதாஸை போல இருக்கிற லூசிபர் என்கிற இந்த பொல்லாத ஆவியும் அவன் கூட 30 தேவ தூதர்களும் விழுந்து போன இடத்துல ஒரு பரிசுத்த சந்ததியை கொண்டு வைத்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வைக்க வேண்டும், ஆண்டவரை பாட வைக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு மட்டும்தான் நீ ஆஸ்பத்திரியில் கிடக்கும் போது, தற்கொலைக்கு கயரை எடுக்கும் போது, மண்ணெண்ணெய் எடுக்கும் போது, வியாதிப்பட்டு கிடக்கும் போது, அட்டாக் வந்து கிடக்கும் போது, கேன்சர் வந்து கிடக்கும் போது, ஃபைல்ஸ் வந்து கிடக்கும் போது, இல்ல கொழுத்து வந்து கிடக்கும் போது, பொல்லாத சுபாவத்தில் இருக்கும் போது கர்த்தர் உன்னை தேடி வந்து சுகப்படுத்தினது ஒரே ஒரு நோக்கம். உலக வாழ்க்கையின்படி வாழ்வதற்காக அல்ல, உலக சிந்தனையின்படி வாழ்வதற்காக அல்ல, உன்னுடைய சுய யோசனையின்படி சுய நீதியின்படி நடப்பதற்காக அல்ல என்பதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். நாமோ நம்முடைய சுய நீதியின்படி, நம்முடைய சுய சிந்தனையின்படி, நம்முடைய சுய யோசனையின்படி நடக்கிறோம். தாவீது அவனுடைய சுய சிந்தனையின்படி சுய யோசனையின்படி அவன் நடந்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொந்த யோசனையின்படி நடந்தது நிமித்தம், சொந்த யோசனையின்படி நடந்தது நிமித்தம் அவனுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்த இந்த யூசியாவை சாக கொடுத்தான், கொல்ல கொடுத்தான். வேதியினால் அவன் சாகல்ல, வேதியினால் சாகல்ல, இல்ல சண்டை பிடிச்சி சாகல்ல, இல்ல உபத்திரம் பண்ணி சாகல்ல. ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கிற வழிமுறைகளை விட்டு, மோசையின் காலத்திலேயே கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை விட்டு அவர்கள் தங்கள் மனம் வந்த வாழ்க்கையிலே, மனம் போன போக்கிலே துதித்தார்கள், பாடினார்கள், ஆடினார்கள், சத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தெய்வம் உடன்படிக்கை பண்ணப்பட்ட காலத்திலே, உடன்படிக்கை பட்டியிலே இயேசு இருக்கிறேன் என்பதற்கு பதிலாக ஜீவாப்பத்தையும் அவருடைய சுவிசேஷத்திற்கு பதிலாக ஆரோனுடைய திழுத்த கோலையும் வைத்திருந்தது. அது மட்டுமில்ல, உன்னையும் என்னையும் ஒழுங்கு படிப்பிப்பதற்காக, என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் 2 கற்பனையிலே எழுதின 10 கற்பனையும் உள்ள வைத்திருந்தது. இன்று எல்லா சபைகளிலும் உடன்படிக்கை பட்டி என்கிற எல்லா சபைகளிலும் வசனம் இருக்கிறது. இயேசு இல்லை, சுவிசேஷம் இல்லை. எல்லா வீட்டிலையும் பைபிள் இருக்கிறது, ஆனால் சுவிசேஷம் இல்லை, இயேசு இல்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை குறித்து தான் கர்த்தர் நமக்கு கதையாக சொல்லித்தர போகிறார். இயேசுவுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருந்தது பெட்டியில இயேசுவுக்கு, இந்த 3 சேர்ந்ததுதான் இயேசு என்கிற ஒரு உன்னதமான பொருள். இயேசு,
இயேசுக்கு சுவிசேஷம், இயேசுக்கு வார்த்தை. பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? இப்ப இயேசுக்கு அடையாளமாக வைக்கப்பட்ட இயேசு, அவருடைய உபதேசம், அவருடைய கட்டளைகள். அப்ப மூன்றும் சேர்ந்தாதான் வார்த்தை இயேசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப இந்த பெட்டிக்குள்ள இயேசு இருக்கிறார். இயேசுவை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்று லேவி ஆகமத்தில், எண்ணாகமத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும். பாருங்க, பெட்டியில் இயேசுவுக்கு அடையாளமாய் வைக்கப்பட்டிருந்தது. இயேசுவோடு நாம் இருக்கும்போது ஞானமாய் இருக்க வேண்டும். இயேசுவை மனதார ஏற்றுக்கொண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வழிமுறையின்படி செய்யாதவன் செத்தான். ஓபேத்துடைய வீட்டில் இயேசுவை கொண்டு வைத்திருக்கிறது. இயேசுவுக்கு அடையாளமாக பெட்டியை வைத்திருக்கிறது. அந்த பெட்டிக்கு முன்பால் ஓபேத்தினுடைய வீடும் எப்படி பலி செலுத்தணுமோ, எப்படி ஆராதனை செலுத்தணுமோ, அதை எப்படி தான் தூக்கி இடமாற்றணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்தான். அவன் ஆசீர்வாதம். அந்த இயேசு என்கிற பெட்டியின் நிமித்தம் ஓபேத்துக்கு வீட்டில் 3 மாசத்தில அவனும் அவனுடைய குடும்பத்தார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. வழிமுறையை கடைபிடிக்காமல், தெரிஞ்சு கடைபிடிக்காமல் இருக்கிறார்களோ, தெரியாமல் கடைபிடிக்காமல் இருந்தார்களோ தெரியல. இல்ல மோசே காலத்தில் கொடுத்த கற்பனை, இந்த இயேசு காலத்தில் தந்த கட்டளை, இதை நாம் இப்பொழுது கடைபிடிக்க வேண்டாமோ என்று சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவர்கள் கூட்டம், இந்த 2000க்கு முன்ன தந்த கற்பனை, அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு இயேசு சொன்ன கற்பனை, 4000 6000 வருஷத்துக்கு முன்னால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு பிதா கொடுத்த கற்பனை, இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு இந்த பக்கம் வந்திருக்கிறோம். இந்த காலத்தில் எவ்வளவு நாகரிகம் பெருத்திருக்கிறது, எவ்வளவு சிந்தனைகள் பெருத்திருக்கிறது, எவ்வளவு அறிவு பெருத்திருக்கிறது, எவ்வளவு நவீன காலமாய் இருக்கிறது. அது இந்த காலத்துக்கு செல்படி ஆகாது என்று இருமாப்போடு இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட்டத்துக்காக, கிறிஸ்தவ ஜனங்களுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை புட்டு வைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றும் இன்றும் என்றும் ஒரே ஆளுதான், ஒரே பரிசுத்தாவியானவர் தான், ஒரே பிதாதான். இன்னொரு பிதா கிடையாது. நம்ம வழிபடக்கூடிய இன்னொரு பிதா கிடையாது, இன்னொரு இயேசு கிடையாது, இன்னொரு பரிசுத்தாவி கிடையாது. ஞானம் உள்ளவர்களுக்கு இந்த செய்தி புரியும். ஞானம் இல்லாத முட்டாள்களுக்கு நிச்சயமா இந்த செய்தி புரிஞ்சு கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழிமுறைப்படி ஆண்டவர் இந்த ஓபேத்து வீட்டில் இருந்த பெட்டியை வழிபட்டார்கள், பலி செலுத்தினார்கள். ஓபேத்தினுடைய வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதை கண்ட தாவீது கடைசியில் சொல்லுகிறேன் என்ன செய்தான் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது பாருங்கள், இப்ப ஊசியா என்ன செய்தான்? தாவீது ஆண்டவருடைய பெட்டியை எப்படி ஆசரிக்க வேண்டும், எப்படி தூக்கி சுமக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு அவன் மனமந்த போக்கில் செய்தது நிமித்தம் அவன் குடும்பத்தில் ஒருவனாயிருந்த ஊசியாவை கர்த்தர் கொல்வதற்கு வழிவகை செய்தான். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா. இந்த செய்தி, இந்த அவன் செத்த செய்தி இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஊசியா செத்ததின் செய்தி இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஹல்லேலூயா. ஒரு எடுத்துக்காட்டு, இயேசுவை ஆராதிக்க ஒவ்வொரு வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வழிமுறைகள் உண்டு. 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 2:13 முதல் 15 2வது வசனத்தை வாசி. பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது,
தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றென்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய தெய்வம் தெரிந்து கொண்டு அபிஷேகித்து ஆண்டவருடைய சாயலிலே மாற்றி தன்னைத்தானே அறிந்து தன் பாவத்துக்காக தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிந்து சீசனாய் மாறி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவன் மட்டும்தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஆராதனையை செலுத்துகிறாயா? கர்த்தருடைய உடன்படிக்கையை நீ நிறைவேற்றுகிறாயா? ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு ஏற்றது போல உன் இருதயம் உண்மை உள்ளதாக இருக்கிறதா? உன் சிந்தனை பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதா? உன் வழி தேவ நீதியில இருக்கிறதா? இல்ல அயோக்கியத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் ஆட்டம் போடுகிறீர்களா என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னையும் உங்களையும் சாவின் விளிம்பில் இருந்து கொண்டு வந்த தேவன் எதற்காக? நீங்களும் நானும் நம்முடைய வழிப்படி திரிவதற்காக அல்ல. சாபம் நம்முடைய சந்ததிக்கும் சந்ததியின் சந்ததிக்கும் சாபத்தை வைத்து விட்டு போகிறோம் என்ற அர்த்தம். உங்களை பிடிச்ச பீட, உங்களை பிடிச்ச தீட்டு, உங்களை பிடிச்ச சாபம் உங்களோட போகல்ல, உங்களுடைய தலைமுறைகளுக்கும் சம்பாதித்து வைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கையை வைத்து 3 அல்லேலூயா சொல்லலாமே. விசுவாசிக்கிறவங்க மட்டும். வாசிக்க கேட்போம். 13 முதல் 15 வரை. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினால் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாத போனபடியினால். யார் சொல்றான்? தாவீது சொல்றான். நியாயமான வழியிலே ஆண்டவரை தேடாதது நிமித்தம் நான் ஊசியாவை பறிகொடுத்தேன். நீங்களும் உங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நியாயமான முறையிலே வழிபடாம இருந்தா நீங்களும் பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் என்று கர்த்தராகிய தெய்வம் இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய கடைசி காலத்தின் எச்சரிப்பு சத்தமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கூட்டம் கூடலாம், ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளலாம், திட்டங்களை வார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நியாயத்தின் பிரகாரம் ஆண்டவரை நீ ஆராதிக்காவிட்டால், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த நீ, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெற்ற நீ, அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் உனக்கு பெட்டியாக தந்திருக்கிற ஆண்டவருடைய சபையில் நடக்கிற திருச்சபை ஒழுங்குக்கு நீ கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்தோ பரிதாபம். மாட்டுக்கு, அதாவது மாக்கானுக்கு கரையதான் முடியும், மழை பெய்ய வச்ச முடியாது. சேவலுக்கு கூவதான் முடியும், நேரத்தை விடிய வச்ச முடியாது. சேவல் கூவி தட்டி எழுப்பும், நீ எழும்புனா நீ பாக்கியவா. மாக்கான் கரைஞ்சி மழை வருதுன்னு சொல்ல தெரியும், ஆனா விடிய வைக்கிறதும் மழையை தாக்குறதும் உன்னையும் என்னையும் அழைத்து உருவாக்கி கொண்டிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு மட்டும் புரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினால் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாத போனபடியினால் அவர் நமக்குள்ளே அட்டி விழப்பண்ணினார் என்றார். தாவீதோட நீங்க பெரியவளோ, தாவீதோட கர்த்தருக்கு இருதயத்தை கொடுத்தவரோ, தாவீதோட அர்ப்பணிச்சவங்களோ, தாவீது கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பினதோட நீங்க எழும்புதீங்களோ, தாவீதுக்கே அந்த சூழ்நிலை என்ன, உனக்கும் எனக்கும் என்ன சூழ்நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கும் எனக்கும் என்ன சூழ்நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும். 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்படி ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். யாரு? ஆசாரியனும் பணிவிடை செய்கிற அந்த கோத்திரத்தாரும் சுத்தம் பண்ணி கொண்டார்களாம். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிய
நம்ம நிறைவேற்றாம நம்ம மனம் வந்த போக்கில் போகிறோம். 2 உடன்படிக்கை தந்தார் தெரியுமா? திருமுறை சத்தியத்துக்கும் திருச்சபை ஒழுங்குக்கும் ஜீவன் உள்ளவரை கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று நீ பெற்றுக்கொண்ட உடன்படிக்கையை நீ அசிங்கப்படுத்தி, நீ புறந்தள்ளி, உன் குடும்பத்தில், உன் குடும்பத்தின் சுற்றாரில், உன் தேசத்தில் அடி விழும்படி செய்ய நீ கயவத்தியமாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களைப் போல பரிதவிக்கக்கூடிய சந்ததியை இனி இந்த உலகத்தில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. ஏனென்றால் இவ்வளவு சத்தியத்தையும் பைபிள் வசனத்தின்படி சொல்லி தந்து, பணத்துக்காக அல்ல, பொருளுக்காக அல்ல, பதவிக்காக அல்ல, ஆஸ்திக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, என்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக அல்ல, இயேசுடைய நாம மகிமைப்பட வேண்டும், நித்தியத்தில் ஒரு சில ஆட்களை, ஒரு சில ஜனங்களை கூட்டி சேர்க்க வேண்டும், ஆண்டவர் தந்த வைராக்கியத்தை நிமித்தம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த சபையில் சத்தியத்தை கேட்டுவிட்டு உங்களுடைய சுயநீதி மீது நடக்கிறீர்கள் என்றால் அந்தோ பரிதாபம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஓசியா செத்தான் தாவீது நிமித்தம். அவன் சொல்றான், நேர்மையான வழியை கடைபிடிக்கலையே, அதனால அடி விழுந்தது. 14 வாசி. அப்படி ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளிலே தங்கள் தோள் மேல் எடுத்து கொண்டு வந்தார்கள். பெட்டியை எப்படி கொண்டு வரணுமா பாருங்க. இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு இந்த இது சுமக்கம், பைபிளை சுமக்க முடியாமல் பெண்டாட்டி மேர்களுக்கு இதில் இருக்கும், பேக்கில் இருக்கும். காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் சரி, சர்ச்சு முகப்பில் இருந்து வாங்குவாங்க. கொண்டடிய பைபிளை கொண்டடிய. நம்ம சபை அதில் கொஞ்சம் சுருக்கம், 1-2 தான். மற்ற மாதிரி பெந்தேகோஸ்து சபையிலெல்லாம் இது கட்டுக்கடங்காது நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பெட்டி என்கிற வேதத்தை அவன் சுமக்கணும். சுமக்க வேண்டிய பிரகாரம் சுமக்கணும். ஆமென் சொல்லு. ஆண்டவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளாதவர்களுக்கு பெரிய ஆபத்துகள் உண்டாகும். இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் வேறு பிரிக்கல. எவன் மேல் இரக்கப்பட்டாரோ, எவர் மேல் தயவு வைத்தாரோ அவங்கள மட்டும்தான் வேறு பிரிக்கிறாரு. மற்றவங்களை ஒன்றும் வேறு பிரிக்கல. ஆண்டவர் நோவாவை விட்டு சொல்லி பார்த்தார், ஒருவனும் மனம் இறங்கிறது மாதிரி இல்லை. அதனால நோவாவு நிமித்தம் குடும்பத்தில் உள்ள 8 பேர் மட்டும்தான். நீயும் நானும் எங்கே நிற்க போகிறோம்? எந்த இடத்துல நிற்க போகிறோம்? சிந்தித்து பாருங்கள். இதை மாற்றி, இந்த கட்டளையை மாற்றி தன் சுயநீதியினால் செய்ததினால் செத்தான். தாவீதுடைய குடும்பத்தை போலத்த இருந்த ஜனங்களும் எங்கே போனாலும் ஊசியா போவான். தாவீது கூட தான் போவான். தாவீது சொல்றதை கேட்பான். இந்த ஜனங்கள் சேர்ந்து தீர்மானித்து யோசித்து செய்த முடிவு அத்தனையும் அவர் கொடுத்த கற்பனையின் பிரகாரம் அல்ல, சுயநீதி. அவனுடைய பெருமைக்காக, தாவீதுனுடைய கெத்துக்காக, தாவீதுனுடைய பெருமைக்காக அவன் இருதயத்தில் தோணினதை ஜனங்களோடு சேர்ந்து, குடும்பத்தோடு சேர்ந்து யோசித்து பிணைத்து வைத்து கர்த்தருக்கு கோபம் வந்து ஒரு அடியோடு நிறுத்தினாரு. அடுத்ததும் அவங்க மாறி செய்திருந்தா போனவன் அத்திரியும் செத்திருப்பான். பாருங்கள், 2 சாமுவேல் 6வது அதிகாரம், 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 3 7 வரை வாசிக்க கேட்போம். தேவனுடைய பெட்டியை எப்படி? தாவீதுக்கு சிந்தனை என்னது? புதிய ரதம், 2 மாடு பூட்டின புதிய ரதம், புதுசா
செய்துட்டோம்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். யாருடைய சிந்தனை? தாவீதோடு இருந்தவங்களுக்கு சிந்தனை, தாவீதோட குடும்பத்துக்கு இருந்த சிந்தனை. வாசி, தேவனுடைய பெட்டியை, எத்தனாவது வசனம்? 3 முதல் 6, 3. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அது கிபியாவில் இருக்கிற அமினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அமினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். எப்படி? ஆண்டவர் பெட்டி எப்படி இருக்கணுமா? புதிய ரதமாக இருக்கணும். இதுக்கு முன்ன எந்த ஒரு பொருளும் ஏற்றாதான் இருக்கணும். இது யாருடைய சுயநீதி? அவங்களுக்கு சுயநீதி. ஆண்டோடைய கற்பனை அப்படி அல்ல, ஆண்டோடைய கட்டளை அது அல்ல. தாவீது பணம் இருக்குது, வசதி இருக்குது, அவனுக்கு கூட ஏகப்பட்ட ஆட்கள் இருக்குது. யுத்தத்துக்கு போனாலும் அவன் நிறைய ஆட்களை கொண்டு போவான். எங்கே போனாலும் குறைஞ்சதை 600 பேரை கூட்டிகிட்டு போவானா? நீங்கள் எங்கே போய் கொண்டு இருக்கிறியா? எந்த இடத்துக்கு போக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? 2 வழி. ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். ஒன்று ஆண்டவராகி ஆபிரகாம் அடி என்கிற பரதேசி, இல்லாவிட்டால் பாதாளம். பரதேசிக்கு போகணும்னா இடுக்கமான வாசல், அதை கண்டுபிடிக்கிறவர் ஒரு சிலர். பாதாளத்துக்கு போகணும்னா விசாலமான வாசல், அதை எல்லாரும் கண்டுபிடிப்பார்கள். ஆமென் சொல்லலாமே? ஹல்லேலூயா. இதை மாற்றி தன்னுடைய சுயநீதியினால் செய்தான், செத்தான். இனி எத்தனாவது வசனம் வாசித்தோம்? 4 வாசி. ஏற்றி எப்படி? பாவம் இல்லையா? என்னது? புதிய ரதத்தில் யாத்தினா பாவம் இல்லையா? ஆனால் காலவண்டியில் யாத்தி கொண்டு போக்க உடன்படிக்கை பற்றிய செய்தார். உடன்படிக்கை பற்றிய செய்தார். லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கொண்டி வளையம், இந்த சைடு ஒரு வளையம், அதே மாதிரி 4 வளையம் போட்டிருக்குமா. என்னதுன்னு தெரியுமா? ஆசாரியன் அதுக்குள்ள கோலை வச்சு தூக்கி தோளில் சமக்க. ஆனால் நம்ம தாவீது பணத்திமிரு, பணக்கொழுப்பு, அந்த சர்ச் ஆஃப் கார்டு பாஸ்டர் போல என்ன வச்சுக்கோங்களா, அவனுக்கு தோணின பிரகாரம், அவனுக்கு யோசித்த பிரகாரம் பெட்டிய மாட்டு வண்டி பூட்டியது. புதிய மாடு வண்டியா, புதிய ரதமா கெட்டு மாடை பூட்டி இழுத்துட்டு போகணும். நினச்சி பாருங்க, வேற என்ன தப்பு செய்தான் அவன்? வேற என்ன தப்பு செய்தான்? சிந்திச்சு பாருங்க. ஊசிய சாவுக்கு வேற என்ன தப்பு செய்தான்? மாட்டு வண்டியிலே ஆத்தினான். தேவனுடைய உடன்படிக்கையை வச்சிருக்க வேண்டிய இதயத்தில் வச்சிருக்கணும், வச்சிருக்க வேண்டிய இடத்துல வச்சித்து ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய அந்த உடன்படிக்கை, நீ செய்து கொடுத்த உடன்படிக்கைய, தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு செய்த உடன்படிக்கை, திருச்சபை ஒழுங்கையும் திருமுறை சத்தியத்தையும் உன் ஜீவன் உள்ளவரை கடைபிடிக்காவிட்டால் ஊசியாவுடைய நிலைமை உனக்கும் எனக்கும் வரப்படாது. இது சின்ன தப்பா, பெரிய தப்பா? இது எப்படி? கம்பெடுத்து இந்த அதாவது குச்சியை போட்டு தூக்கிட்டு வரதை விட நல்ல புதிய ரதத்தில் வச்சு பெட்டியை கூட்டிகிட்டு வர்றது எவ்வளோ மகிமை. அது மட்டுமா செஞ்சாங்க? பெட்டி வரம்ப, ஆடல் என்ன, பாடல் என்ன, தம்பூர்வம் என்ன, எல்லாம் செய்துனா பலி செலுத்தல. தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்தல. நிர்விசாரம். நம்முடைய பாசையில் சொன்னா கொழுப்பு துத்து போறது. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிய எப்படி வச்சிருக்கணும்னு கற்பனையின் மூலமாக கற்றுக் கொடுத்தார், மோசையின் மூலமாக. ஆனால் செய்தானா? செய்யல. இவன்ட பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, செல்வம் இருக்கு, 124 நாடு இவனுக்கு கையில் இருக்கு. இவன் கட்டளைக்கு எல்லாம் செய்துட்டு இவன் அந்த ஜனங்களை கூட்டி ஒரு ஆலோசனை செய்தான். அந்த ஆலோசனையின்படி பெட்டி ஏற்று கொண்டு வந்தான். எப்படி? பாவம் இல்லாமல் இருக்கணுமா, அக்கிரமம் இல்லாமல் இருக்கணுமா. இவன் புதிய பெட்டியை உண்டாக்கி, அதாவது புதிய கேதுரு மரத்தில் செய்து புதிய பட்டாகி உண்டாக்கி நல்ல கொளுத்த காளையை வச்சு இழுத்துட்டு வந்தனான். காளையை கூட ஆடிச்சினும் பாடிச்சினும் துதிச்சன்.
ஆமென். அது ஒரு வாசி பார்ப்போம். அதை நடந்தான். அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலங்களோடும் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி போனார்கள். பலி செலுத்தல, இவர்களுக்கு ஒரு கொண்டாட்டம். இன்னைக்கு ஆர்சிகாரங்க தேர் இழுக்கிறது போல, பவனி போறது போல ஒரு கொண்டாட்டம், ஒரு கூத்தாட்டம், ஒரு பாட்டம், ஒரு ஆட்டம். சபைகளில் இன்று நல்ல விளக்குகளை போட்டு நல்ல கீபோர்டு இல்லை தம்புரு அந்த கொட்டு மேளத்தை வச்சு அடித்து முழங்கி பாட்டு பாடி ஆராதிக்கிறது போல. எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? ஊசியா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம், ஒரு எச்சரிப்பின் சத்தம். தாவீதும் அடுத்த வசனத்தை வாசி. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்து, நாகோனின் களம்னா ஒரு இந்து கோயில் இருக்கிற இடத்துல வந்தபோது, நாகோனின் களம் இருக்கிற இடத்துல வந்தபோது மாடுகள் 2 பெட்டி அசைந்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அண்டையில் செத்தான். சுயநீதி. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய உலகத்தின் கிறிஸ்தவ ஜனங்களே, இந்த செய்தியை நீ கேட்கிறாய் என்றால் உன் சுய நீதியின் நிமித்தம் கர்த்தருடைய உடன்படிக்கையை நீ அவமதித்து கொண்டிருக்கிறாய் என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். நினைச்சிடப்படாது கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிச்சாச்சு, நம்முடைய சாபத்தை மன்னிச்சாச்சு. இன்னும் மன்னிச்சது உண்மைதான், சாபத்தை மன்னிச்சது உண்மைதான். ஆழ்கடலில் கொண்டு வச்சிருப்பார் தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? நீ திரும்ப பாவத்தை கையில் எடுக்கும்போது, கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு எதிராக செயல்படும் போது, சுயநீதியில் இருக்கும்போது, கர்த்தருடைய திருச்சபை ஒழுங்கை கடைபிடிக்காவிட்டா கொஞ்ச நாள் பொறுப்பார், கொஞ்ச நாள் பொறுப்பார், கொஞ்ச நாள் பொறுப்பார். அந்த பாவமும் இப்போ செய்து கொண்டிருக்கிற பாவமும் முந்தினதை விட பிந்தினது பெருவிளவாய் உன் குடும்பத்தில் உன் சந்ததிக்கு உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விளங்கினவங்க எல்லாம் 2 கரங்களை உசத்தி 3 அல்லேலூயா சொல்லலாமே. இந்த செய்தியை வேதனையோடு உங்களுக்கு தருகிறேன், மன சந்தோஷத்தோடு தரல, இருதய வேதனையோடு தருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கண்டு பயந்து தாவீதுக்கு அப்பதான் நடுக்க வருது. இதை கண்டு பயந்து தாவீது ஓபேத் வீட்டிலே விட்டு போய்விட்டான். இனி இதை கிட்ட வச்சிருந்தாலே செத்து போயிடுவோம், அது தொலைஞ்சி போயிடுவேன்னு சொல்லி பக்கத்தில் வரும்போது அந்த ஓபேத்துக்கு வீடு இருந்து வச்சுட்டு வந்துட்டான். பாருங்க, வாசிங்க 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 10 வரை வாசிங்க. தன்னிடத்தில் கொண்டு வரக்கு மனதில்லாமல், நல்லா புரியணும், இயேசுனுடைய மகிமை ஒரு வீடு இல்லைங்க இன்னொரு வீடு. ஆனால் இயேசுடைய காரியம் மகிமையா நடந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு தாவீதுக்காக அல்ல, ஒரு சவுலுக்காக அல்ல, ஒரு மோசைக்காக அல்ல, ஒரு யோசுவாக்காக அல்ல, ஒரு 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 இப்ராஹிம் ஆபிரகாமுக்காக அல்ல, ஒரு ஈசாக்குக்காக அல்ல, ஒரு யாக்கோவுக்காக அல்ல. கர்த்தருடைய காரியம் கர்த்தர் தொடங்கி கர்த்தர் முடிகிறது வரைக்கும் நேர்மையாக மகிமையாக நடத்துவார். ஆனால் இதில் இடலர் அடைகிற உங்களுக்கு, ஆண்டவருடைய கற்பனையின்படி நடக்காத உங்களுக்கு, கர்த்தருடைய அதாவது உடன்படிக்கையை நிறைவேற்றாத உங்களுக்கு அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம்.
கர்த்தர் ஒருபோதும் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. வாசி 10. மனதில்லாமல் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். 11. கர்த்தருடைய பெட்டி வீட்டிலே இருக்கையில் ஒரே பெட்டி தான். ஊசா சாவுக்கு காரணமும் அதே பெட்டி தான். ஓபேத்து குடும்பம் ஆசீர்வதிக்கப்படக்கும் அதே பெட்டி தான். 2 உடன்படிக்கை பெட்டின்னு நினைச்சிடாத. தாவீது கூட இருந்த ஓசியா சாவுக்கும் தாவீது அலறி அடிச்சிட்டு ஓடக்கும் இதே பெட்டி தான். குடும்பம் பூரா ஆசீர்வதிக்கப்படக்கும் ஒரே பெட்டி தான். கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய கட்டளை, ஆண்டவர் தந்திருக்கிற வேதத்தில் இருக்கிறதுக்கு ஒத்து நீ உனக்கு தந்த உடன்படிக்கையை ஏற்று நடந்தா நீயும் உன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இல்லாவிட்டால் அதே உடன்படிக்கை தான் உங்கள் சந்ததியில் சாபம் வந்து சாவக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை நான் பொய் சொல்லியனோ? வேதத்தை விட்டு ஒரு துளி கூட வலது பக்கம் இடது பக்கம் போகல. நடந்த 2 சாட்சியை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தெய்வன் ஜீவன் உள்ளவர். அவர் இந்த அண்ட சராசரத்தையும் உருவாக்கினார். ஒருபடி மண்ணை எடுத்து ஆதாமை உண்டாக்கி, ஆதாமுட்டண்டு ஏவாளை உண்டாக்கி, என்னை இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற மனுஷனையும் உருவாக்கின தேவன். ஒரு ஆதாம் இல்லைங்கி, ஒரு ஏவாள் இல்லைங்கி, இன்னொரு சந்ததிய இல்லை, நீ இல்லைங்கி, நான் இல்லைங்கி, கர்த்தர் இருதயத்தில் நேர்ந்த சித்தத்தின்படி அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு சொல்லு சொன்னா போதும். ஒரே ஒரு உதாரணம், கழிஞ்ச வாரம் ஒரே ஒரு உதாரணம். ஆண்டவருடைய ஆராதனை நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகிறது. 1 2 3 பேர் வந்து போய் கொண்டிருக்கிற இடத்துல திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுவதற்காக திருச்சபையில் வைத்த ஒழுங்க நீயும் கடைபிடிக்காம இருந்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை புறக்கணித்த நீங்கள் இல்லாதது நிமித்தம் அந்த திருச்சபை, அந்த முடாலக்காட்டில் இருக்கிற திருச்சபையில் துதி நடக்காமல் இல்லை, ஜெபம் நடக்காமல் இல்லை. 3-5 நாளையில் புதுசாக வந்த பிள்ளைகளுடைய சாட்சியை கேட்டால் உங்களுக்கு இரத்த கண்ணீர் வந்துடும். அதான் வேதம் சொல்லுது. ஒரு முதலாளி எஜமா அவனுடைய எல்லா ஆட்களையும் கூட்டி சேர்த்து வச்சு பந்தியை உண்டாக்குனானா. அவனுடைய ஜனங்களுக்காக ஆளு சொல்லி விட்டானா. ஒருவன் சொன்னானா எனக்கு அலுவலகத்துக்கு போனோம், ஒருத்தன் சொன்னானா எனக்கு வயலுக்கு போனோம், ஒருத்தன் விருந்துக்கு போனோம். இப்படி ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லி வரல. போன வேளையும் வந்த வேளையும் சடுதியா சுவிசேஷத்தை சொல்லி அந்த பந்தி ஆசரிக்க வச்சாங்களாம். போது அந்த எஜமான் வந்து பார்க்குறானா, அதுலேயும் கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒருத்தன் பந்தி வந்திருந்தவனை காலும் கையும் கெட்டி பால் கடிப்பில் கொண்டு போட்டாராம். அவ்வளவு ஃபில்டர் பண்ணுற தேவனாக்கம் என்னையும் அழைச்சி வச்சிருக்கிறார். ஆண்டோட உடன்படிக்கை செய்த உங்களை இது கடைசி எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். இது உங்களுக்கு கடைசி எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். யோசித்து பாருங்கள். சுயநீதி. இயேசுவின் உடன்படிக்கை பெட்டிய பணிவோடு அதை நிறைவேற்றினவனுக்கு வீடு ஆசீர்வாதம். சுயநீதியில் செஞ்சவனுக்கு வீட்டில் சாவு விழுந்துருக்கு. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பற்றிய இன்னொரு விதத்திலும் பார்க்கலாம். ஆண்டவருடைய
உடன்படிக்கை என்கிற வாக்குத்தத்தத்தை பெற்ற 2 பிள்ளைகளை பார்ப்போம். அந்த 2 பிள்ளைகளும் எங்கே போய் இருந்தார்களோ அங்கு ஆசீர்வாதம், எந்த குடும்பத்தில் போய் இருந்தார்களோ அங்கு ஆசீர்வாதம். 1 யாக்கோபு வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 30வது அதிகாரம், ஆதியாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிப்போம். தெரியுமா? அவன் ஒளிச்சுவாடி லூஸ் பட்டணத்தில் கிடந்தப்போ அதை பெத்தேலமாக்கி நீ வரம்ப ஒரு பலிபீடத்தை கட்டுற. அப்படி என்ன சொன்னாரா? உனக்கு உண்டாவுனதில் எல்லாம் தசமபாகம் கொண்டு சொன்னார். உண்டானதில் எல்லாம் தசமபாகம் செலுத்தியதா? செலுத்தியதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு உண்டானதில் எல்லாம் தசமபாகத்தை செலுத்தின்னு பொருத்தின பண்ணி ஆசீர்வதித்து அவனை ஒரு உடன்படிக்கை பெட்டியாக மாற்றி விட்டார். அவன் லாபானுக்கு வீட்டுக்கு போன பிறகு லாபானுக்கு கண்ட ஆசீர்வாதத்தினால அவனை விடக்கு மனசே இல்லை, விடக்கு மனசே இல்லை. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களாக இருந்தா ஆசீர்வாதம் வந்து, செழிப்பு வந்து, சமாதானம் வந்து, சரீர சுகத்தில் வந்தா இந்த உடன்படிக்கை பற்றிய கேவலமாக நினைக்கிற கூட்டமும் உண்டு. லாபான் சொல்கிறான், ஒரு கூட வாசி 30 எத்தனாவது அதிகாரம் 30:27 வாசி. அப்பொழுது லாபான், அதாவது சொல்கிறேன், யார்கிட்ட சொல்கிறான்? யாக்கோபிட்ட. உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிஞ்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னி ஒரு தேவ பிள்ளை இருக்கு, வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம், 39வது அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 இதை சொல்லித்தாரேன். யோசேப் என்கிற ஒரு மனுஷன் சிறு வயதாக இருக்கும்போதே அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து உடன்படிக்கை அவனுக்கு தலையில் வச்சிட்டார். இவனை பிடிச்சினோம், குண்டில் தள்ளிச்சினோம், விற்றினோம். அவன் பார்த்திபனுக்கு வீட்டில் விற்றனான். வாசினி 3 இருந்து, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து ஊழியக்காரனும் ஆக்கி ஒப்பு கொடுத்தார். அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் விசாரணைக்காரனாக ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிற்று. நம்மளா இருந்த என்ன செய்வோம் தெரியுமா? ஆசீர்வாதம் கண்டாச்சு, அதுவரை தேவனுக்கு பயந்து நடப்போம். இல்லை, ஒரு சமாதானம் வந்தாச்சு, அதுவரை தேவனுக்கு பயந்து நடப்போம். சரீர பலவீனம் போயாச்சு, அதுவரை பயந்து நடப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா, நம்ம மனசு வந்தது போல வந்து இதே யோசேப்பை இந்த பார்வனுடைய மனைவி செய்தது போல அதாவது பொல்லாப்பு செய்து போடுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய உடன்படிக்கையை பெற்ற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அது ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய ஆராதனையே இயேசுவின் கட்டளையின்படி செய்யாத விசுவாசிகளுக்கு ஊசா ஒரு எடுத்துக்காட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த ஓபேத்துக்கு வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது நிமித்தம் ஓபேத் ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த உடன்படிக்கை பெட்டி என்கிற யோசேப்பும் யாக்கோபும் எந்த இடத்துல இருந்தார்களோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை அதாவது முழு இருதயத்தோட முழு ஆராதனை முழு பலத்தோட பலி செலுத்தாத இருந்தது நிமித்தம், துதி செலுத்தாத இருந்தது நிமித்தம் ஓசியா செத்தான். இதே போல 2 சம்பவம் நடந்தது, அதையும் சொல்லித்தாரேன். யோசுவா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11, 12, 13. யோசுவா 7வது அதிகாரம்
11, 12, 13. இஸ்ரவேலர் நான் அதை சொல்லித்தாரேன், இந்த வசனத்தை மனசில் வச்சுருங்க. ஆண்டவராகிய தெய்வம் இந்த யோசுவா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கொடுக்கும்படியாக, சிறப்பான மகிமை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய தெய்வன் யோசுவாவும் அவனோடு கூட தளபதியாக நல்ல நல்ல அதாவது ஞானம் உள்ளவர்களை, அறிவுள்ளவர்களை, புத்தி உள்ளவர்களை, ஆண்டவருக்கு பயந்தவர்களை தேர்ந்தெடுத்து வச்சான். அவர்கள் வேவு பார்க்க போனார்கள், ஆயிப்பட்டணம் வரை போனார்கள். போயிட்டு வந்துட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 1000-2000 பேர் போனாமதின்னு சொன்னான். ஆனால் யோசுவா என்ன செய்தான், 3000 பேர் அனுப்பினான். அதாவது 1000 பேர் போய் நிர்மூலமாக்கி ஜெயங்கொள்ள வேண்டிய இடத்துல 3000 போன வரைக்கும் நிறைய செத்து போச்சு. பாக்கி எல்லாரும் மடங்கடிச்சு ஓடினார்கள். ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியல்ல. சொன்னாரு, நீங்க போற இடத்துல ஜெயம் பெற்று திரும்பி வரும்போது சாபத்தீடானது ஒன்றையும் செய்யாத, அதில் உன் சுயநீதியை நாட்டாத, அதில் பணம் இருக்குன்னு போய் விழாத, அதில் பொண்ணு இருக்குன்னு போய் விழாத, அதில் ஆஸ்தி இருக்குன்னு போய் விழாத, அதில் ஆசீர்வாதம் இருக்குன்னு விழாத, அது உனக்கு சாபம்னு சொன்னார். ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில், ஆண்டவரை துதிக்கிற நேரத்தில், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் எவ்வளவுதான் பொண்ணு கிடைச்சாலும், எவ்வளவுதான் பொருள் கிடைச்சாலும், எவ்வளவுதான் ஆஸ்தி கிடைச்சாலும் அதை நாடி ஓடாத, அது உனக்கு சாபம்னு சொன்னார். இதை விட்டுட்டு ஒருத்த கண்ணில் இச்சித்து வாசி பாவம் செய்தார்கள். நான் முறியடிஞ்சு விழுந்தோன்னே இந்த யோசுவா போய் முகம் குத்தர விழுந்து, யான் ஆண்டவரை எங்களை கொண்டு வந்தியா, கொல்லவா கொண்டு வந்தியா, என்னத்தினால தெரியலன்னு கேட்குற ஆண்டவர் வந்து பதில் சொல்றாரு. வாசி, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என்ன மீறினார்கள்? உலக பொண்ணுக்காக, உலக பொருளுக்காக, உலக ஆஸ்திக்காக, வாலிபர்களை எடுத்துக்கொண்டா உலக பொண்ணுக்காக, உலக பயலுக்காக ஆண்டவருடைய உடன்படிக்கையை அபத்தமாக்கி போட்டார்கள். இந்த காலத்தில் அன்னைக்கு கொடுத்த கட்டளையை மீறி யாரு? ஆமான் தானே? ஆகானா? ஆமானா? ஆகான். ஆகான் என்னஞ்சா, கொஞ்சம் வெள்ளிப்பாளையம், கொஞ்சம் பொண்ணு பாலம், கொஞ்சம் சாதனங்களை எல்லாம் எடுத்து பண்ட பாத்திரத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சானா. யாருக்குமே தெரியாது, அவங்க வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும் தெரியும். வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் யார் கண்டது? ஆகானுடைய இருதயத்தை யார் கண்டது? ஆகானுடைய செயலை யார் கண்டது? ஆகானுடைய சுய நீதியை யார் கண்டது? இயேசு கண்டு யோசுவாட்ட சொல்றாரு. யோசுவா ஆள் அனுப்புறான், ஆகாண்ட சொல்றார், மகனே நீ உண்மையை சொல்லு. அவன் உடனே சொல்லிட்டான். இப்படி சம்பவம், இப்படி சம்பவம். அவனுக்கு என்ன கட்டளை வந்துன்னு தெரியுமா? உடனே நான் செய்தது உண்மைதான். அவனுக்கு கட்டளை பிறந்தது, பாளையத்து பரம்பை கொண்டு போய் அவனையும் வீட்டில் உள்ள அத்தனையும் குமாரர்களையும் குமாரத்தை, அதாவது ஆண்டவருடைய உடன்படிக்கை கட்டளையை மீறி செய்கிறதா இருந்தால் ஆகானுக்கு மட்டுமில்ல, அந்த குடும்பத்தில் உள்ளவியல் நல்லவியலாக இருந்தாலும் கெட்டவியலாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு பூரா கர்த்தருடைய கல்லறை உண்டாகும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென். இனி ஒன்று, புதிய ஏற்பாட்டில் சீக்கிரமாக போயிடுவோம். இனி ஒன்று, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-11 வரை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. நமக்கு உடன்படிக்கை தரும்போது இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்ததில்லை. ஆமென். இந்த அனனியா சப்பேரியாவுடைய கதை தெரியாதவங்க கை வைத்துங்க பாப்போம். வாசிக்க சொல்கிறேன். தெரிஞ்சது, அனனியா சப்பேரியா உடன்படிக்கை என்கிற பேதுரு. ஆண்டவராகிய தேவன் பேதுருவை ஒரு உடன்படிக்கை பெட்டியாக வைத்திருந்தார். அவனுக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்களையும் நிறைய சாபங்களையும் வச்சிருந்தார்.
ஜனங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதத்தை கொடுக்கவும், சாபத்தை விரும்பினால் சாபத்தை கொடுக்குமா ஒரு உடன்படிக்கை பெட்டியா வச்சிருந்தார். இந்த உடன்படிக்கை பெட்டியில் இந்த கட்டளையை இந்த ஜனங்களுக்கெல்லாம் போதிக்கிறான். எல்லாரும் ஒரு மனமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு குடும்பம், அனனியா சப்பரியா என்கிற குடும்பம், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்த நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் ஒன்று சொல்லுவாங்க, பாச இது செய்வேன்னு, இதை நான் இப்படி செய்வேன்னு. கொஞ்ச நாள் கழிஞ்சு கொடுக்கும்ப அன்னைக்கு அறிவில்லாமல் சொல்லிட்டேன், இன்னைக்கு இப்படி இப்படி செய்யணும் என்று திருப்பி சொல்லுகிற கள்ளர் கூட்டமும் நம்முடைய சபையில் இருக்கு. கயவர் கூட்டமும் நம்முடைய சபையில் இருக்கு. சிந்தித்து பாருங்கள். வாய் தவறி ஊழியக்காண்ட ஒரு வார்த்தை பேசினா, பேசாமல் இருக்கிறதுனாலும் பேசினா அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பது வேதத்தினுடைய கண்டிப்பு கட்டளை. கண்டிப்பு கட்டளை அதுதான். அதாவது சபையில் வா தவறி ஒரு வார்த்தை நீ பேசாதேன்னு சொல்றாரு. வா தவறி பேசாத. உன்னுடைய சுய நீதி உடன்படிக்கை பெட்டி என்கிற பேதிருட்ட செல்வடி ஆகாது. இந்த அனனியாவும் சப்பிரியாவும் பேதுருக்கிட்ட முன்னால ஒன்று நயமா பேசுகிறார்கள். போய் நிலத்தை வித்தார்கள். ஒரு பகுதியை எடுத்து வச்சு 2 பேருக்கு மட்டும் தெரிய வேண்டிய அளவில் சொல்லி வச்சுட்டு வந்தாங்க. இங்க வந்தவங்க பேதுரு அறிஞ்சு கேட்கிறார், இவ்வளவு தானான்னு கேட்கிறார். ஆமான்னு சொன்ன. அப்ப சொல்றாரு, நீ ஏன் ஒரு பகுதியை எடுத்து வச்சு வஞ்சிக்கிற? அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன விண்ணப்பம், சொன்ன பொருத்தனைய, சொன்ன காரியத்தை மாறி நீ இந்த காரியத்தை செய்தது என்ன? எப்படி குடும்பத்தில் சமாதானம்? எப்படி குடும்பத்தில் சந்தோஷம்? ஆண்டவருடைய உடன்படிக்கை பட்டியோடு சொன்ன இந்த வார்த்தையை மாறி இந்த அனனியா சொன்னது நிமித்தம் செத்து விழுகிறான். அவனை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அடுத்த வாலிபர் வரும்போது சப்பரியாளம் வருகிறா. சொல்லி வச்சு செய்தது போல மாப்பிளையும் பண்டாட்டியும் ஒத்து சொன்னாங்க, ஆவலம் செத்தா. ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறுகிறவர்களுக்கு வருகிற சாபம், ஆண்டவருடைய உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிறவருக்கு வருகிற ஆசீர்வாதம், ரெண்டையும் பார்த்தோம். இத ஓபேத்துக்கு வீட்டில் இந்த பெட்டி இருக்கிறத கண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறத யாருக்கு பார்க்குறான் பாருங்க. 3 மாதம் ஆச்சு. நல்ல நல்ல பயலா இருந்தா, நல்ல தாவீதா இருந்தா, கர்த்தர் வைராக்கியம் இருந்தா, ஓபேத்துக்கு வீட்டில் வச்சது இருக்கட்டு. அன்னைக்கு ராத்திரியே ஆசாரியர்கிட்ட போய் பார்த்து இது எதனால நடந்தது, கர்த்தர் எனக்கு மறைத்திருக்கிறார் என்று ஆசாரியனோட ஆலோசனை பண்ணியிருப்பான். அவன் நினைச்சான், அந்த இந்து கோயிலுக்கிட்ட வந்ததுனால அதில் இருக்கிற தெய்வம் பயங்காட்டி காலம் மிரண்டு போச்சு, ஓசியை பிடிச்சான். அதனால ஆண்டவர் அடிச்சு போட்டாரு. அசால்ட்டா விட்டுட்டா 3 மாசம். ஓபேத்துக்கு வீட்டில் ஆசீர்வாதத்தை கண்ட உடனே இவனுக்கு உணர்வு வருது, ஞானம் வருது, புத்தி வருது, இவனுக்கு உள்ளத்தில் எண்ணம் வருது, ஐயோ நம்ம தவறு செய்து விட்டோம். உங்களுக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை தருகிறார். ஆண்டவருடைய உடன்படிக்கை மீறி ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு இடம் கொடுக்காம இருக்கிற உங்களுக்கும் கடைசி எச்சரிக்கை தருகிறார். வாசியுங்கள் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 12-15 வரை. தேவனுடைய பெட்டி நிமித்தம் வீட்டையும் என்று காதுல கேள்விப்பட்டது. தாவீது தேவனுடைய பெட்டியை திரும்பவும் உடன்படிக்கையை அவன் அவமதித்ததை விட்டு ஆண்டவருக்கு பிரியமா அதுக்கு என்ன செய்ய வேண்டும், உடன்படிக்கை வரும்போது என்ன துளி செலுத்த வேண்டும், உடன்படிக்கை இருக்க இடத்துல எப்படி நம்ம நடக்க வேண்டும் என்று அவன் யோசிக்கிறான். ஆசாரியனோட யோசிக்கிறான். அதுக்கு அடுத்து செய்தது முதல்ல பலி செலுத்துகிறான். வாசிங்க. நடந்தபோது
ஆமென். ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்னா ஆண்டவருடைய உடன்படிக்கை நம்ம செய்யணும்னா ஆண்டவருக்கு என்ன துதி செலுத்த வேண்டும், எந்த பலி செலுத்த வேண்டும் என்பதை வேதத்தில் கற்று இல்லை ஆசாரியனிடத்தில் கேட்டு அதை செலுத்தினால் நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு நிவர்த்தி உண்டாகும். இல்லாவிட்டால் அதாவது இந்த ஜென்மம் காலம் முடிகிறது வரைக்கும் நோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி எத்தனாவது வசனம்? 14 வாசி. எப்படி? தாவீது யாரு? 124 நாட்டுக்கு அதிபதி. அவன் ராஜ வஸ்திரத்தை உறிஞ்சி போடுகிறான். நீ வெளியில ராஜா வஸ்திரத்தோட திரி. ஆண்டவருடைய ஆராதனை நடக்கிற இடத்துல குஷ்டரோகி போடுகிற வஸ்திரத்தை போடாத, துக்க வஸ்திரத்தை போடாத, ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறாத. ஒருவேளை உலகம் உங்களை பரிகாசம் அடிக்கலாம், உலகம் உங்களை நிந்திக்கலாம். 124 நாடுக்கு ராஜாவாக இருந்து அரசாட்சி செய்தவன் ராஜ வஸ்திரத்தை கலத்தி போட்டு சணல் வஸ்திரத்தை உடுத்து அந்த பெட்டிக்கு முன்னால் வரும்போது ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற ஆசாரியர்களை வைத்து பலி செலுத்தி அந்த பெட்டியை தூக்குவதற்கான அந்த கம்பை உண்டு பண்ணி, குச்சியை கோலை உண்டு பண்ணி யாரெல்லாம் தூக்கணுமோ அவர்களை வைத்து தூக்கி ஆடி பாடி வருகிறார்கள். எத்தனாவது வசனம் வாசிக்கணும்? 14 வாசி. தரித்து கொண்டு முழு பலத்தோடும் நடனம் பண்ணினான். தாவீதும் அனைவரும் கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இனி 17-19 வாசி. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து, நல்லா புரியணும், தாவீதும் சந்ததியும் ஆண்டவருடைய உடன்படிக்கையின்படி, உடன்படிக்கை பெட்டியில் வைத்திருக்கிற கட்டளையின்படி செய்யாதது நிமித்தம் ஊசிய செத்தா, இவன் பெட்டியை விட்டுட்டு ஓடிட்டான், அலைந்து திரிந்தான். இப்போ மனம் திரும்புகிறான், மனம் இரக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். ஆசாரியனோடு ஐடியா கேட்கிறான். ஆசாரியன் கொடுத்த ஐடியா பிரகாரம், யோசனை பிரகாரம் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்து அவன் ராஜ வஸ்திரத்தை கலத்தி போட்டு சணல் தூளை ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு பெட்டிக்கு முன்னால் பலி செலுத்து துதித்து பாடி வருகிறான். ஒன்றும் செய்யலையே. அதே தாவீது தானே, அதே தாவீதானே. கர்த்தர் அவனுடைய கூட்டத்தை அடிச்ச அதே கர்த்தர் தானே, அதே பெட்டி தானே. நீ செய்ய வேண்டிய வழிமுறை செய்யாம இந்த பலிபீடத்தில் சொல்றேன், நீ வானத்தில் ஏறி கூடு கட்டினாலும் கர்த்தர் உன்னை விழப்பண்ணுவார் என்று கர்த்தர் உன்னை பார்த்து எச்சரிக்கிறார். மின்னலை போல விழுவ, விண்ணலை போல விழுவ. உலகம் முக்கியம், உலக காரியம் முக்கியம், உலக வேலை முக்கியம். எல்லா அநியாயத்தையும் செய்து வச்சிட்டு ஐயோ என்று தலையில் அடிக்கிற ஒரு கூட்டமாய் நம்முடைய திருச்சபை இருக்கிறதுல நான் அவமானப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன், மன வேதனைப்படுகிறேன். நீ ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து எவ்வளவு ஐஸ்வர்யமா எவ்வளவு சமாதானத்தோட வீட்டில் இருக்க வேண்டிய நீ இன்னும் மாரில் அடிச்சு துக்க வீட்டில் பிரேதத்தை பார்த்து அழுகிறது போல அழுது கொண்டு இருக்கிற ஒன்னை என்ன என்று சொல்ல என்று கர்த்தர் கேட்கிறார். வாசி 17. பெட்டியை உள்ளே கொண்டு வந்து இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறான். அப்ப முதல்ல இந்த பெட்டியை கொண்டு ரொம்ப சுயநீதியில எவ்வளவு நிர்விசாரத்தை செய்கிறார். இந்த உடன்படிக்கையை பெற்ற நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்த வேண்டிய துதிகளை ஆராதனை செலுத்தாமல் எவ்வளவு நிர்விசாரமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை என்னன்னு சொல்ல போகிறார், என்னன்னு சொல்ல போகிறார்? 18 வாசி. தகன பலிகளையும் இட்ட பின்பு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். ஆமென்.
ஹல்லேலூயா. மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய நீங்கள் சாபத்தீடானதை செய்து சாபத்திலே அகப்பட்டு போகிறீர்கள் என்றால் உங்களை பரிதபிக்கிற சந்ததி என்று சொல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்றா சொல்ல முடியும்? பொன் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை. ஏன்? கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய விதத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாகிய வேதத்தில் தந்திருக்கிற பிரகாரம் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நீ நிறைவேற்றாமல் வாய் வந்தது போல பேசி உங்கள் ஞானம் செய்தது போல யோசித்து உங்கள் சுயநீதியின்படி நடத்துகிற உங்களை கர்த்தர் என்னதென்று சொல்வார். யோசித்து பாருங்கள். 19 வாசி. திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவருக்கும் ஒவ்வொரு அப்பத்தை, ஒவ்வொரு இறைச்சி துண்டையும், ஒவ்வொரு பிடி திராட்சை ரசத்தையும் கொடுத்தா சாப்பிட்டுட்டு போனாங்க. எப்படி அப்பம் ரசம் நீங்க சாப்பிடுவியா? ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறி நடக்கிற கள்ளனும் கள்ளிக்கும் ஆண்டவராகிய தேவன் அப்பத்தையும் ரசத்தையும் எப்படி தருவாரு? எப்படி தருவாரு? ஊழியக்கார முகத்தை பார்ப்பான். ஆண்டவராகிய தேவன் உன் இருதயத்தையும் என் இருதயத்தையும் பார்ப்பார். எப்படி தருவா? தாவீது மனம் இறங்கினா, செலுத்த வேண்டிய பலியை செலுத்தினா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கட்டளைய அவன் நிறைவேற்றினா, ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து ஆசாரியனோடு வந்து கேட்டு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றினா, பலிகளை செலுத்தினா, ஜனங்களை ஆசீர்வதிச்சான். அவன் ஏபோத்து கட்டினான். 124 நாட்டுக்கு ராஜா என்கிற அந்தஸ்தை விட்டு, பணக்காரன் என்கிற அந்தஸ்தை விட்டு, முதலாளி என்கிற அந்தஸ்தை விட்டு இறங்கி தேவனுடைய வஸ்திரத்தை தரித்து, ஏபோத்தை தரித்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி ஜனங்களை ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதத்துக்கு பிரதிபத்திரமாக அவருடைய இயேசுடைய சரீரத்துக்கு அடையாளமாக மாம்சத்தையும் அப்பத்தையும் ஆண்டவருடைய இரத்தத்துக்கு சமமாக இருக்கிற ரசத்தையும் கொடுத்து அனுப்பினானா. அதில் பாசித்து பார்த்தா தெரியும், ஒரு அப்பம், ஒரு இறைச்சி துண்டு, ஒரு ரசம். பயரூக்க கொடுக்கல. இதுதான் ராபோஜன பந்தி. இதுதான் ராபோஜன பந்தி. நீ கள்ளனா, நீ கல்லியா? ஆண்டவருடைய சமூகத்தில் செய்த உடன்படிக்கை நீ சாக வேண்டிய இடத்துல இல்லை, அதாவது அட்டாக்கில், இல்லாவிட்டால் தற்கொலைக்கு நேராக மண்ணெண்ணெய் எடுத்து வச்சு, இல்லாவிட்டால் எப்படி வாழ முடியும்? இனி வாழ முடியாது. வியாதியினால், துன்பத்தினால, துக்கத்தினால, துயரத்தினால மனசு நிம்மதி இல்லாமல் இருந்த ஒன்றை கர்த்தர் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து உனக்கு ஒரு உடன்படிக்கையை தந்து, அந்த உடன்படிக்கையை நீ கை கொள்ளாமல் இருந்து தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எப்படி புசிப்ப? பண்ணி தவிடு தின்ன போலதான் தின்னானோ. பண்ணி தவிடு தின்ன போலதான் தின்னானோ. தாவீது செய்த தப்ப உணர்ந்தான், முகங்குப்புல விருந்தான், ஆசாரியனை போய் பார்த்தான், ஐடியா கேட்டான். ஆசாரியனுடைய ஆலோசனையின் பிரகாரம் ஏபோத்தை இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை, வெள்ளை ட்ரெஸ்ஸை இன்னைக்கு காலம்னா நம்முடைய ஜிப்பாவை போட்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து சர்வாங்க தகன பலிகளையும் அந்த பலிகளை செலுத்தினா, ஆண்டவர் அவனோடு இறங்கினா, ஜனங்களை ஆசீர்வதிச்சா, அவர்களுக்கு ராபோஜன பந்தியை நடத்துகிறான். பாசிங்க ஒருக்கா கூட. ஜனங்களுக்கும் அவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும், ஒவ்வொரு இறைச்சி துண்டையும், ஒவ்வொரு பிடி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். இப்ப சாவு வரலையே, பெட்டி நிமித்தம் சாவு வரலையே. அப்போ உன்னோடு செய்த உடன்படிக்கையை நீ நேர்த்திய செய்யாம சுயநீதி ஒன்று வந்து திருச்சபையில் இப்படிதான் நடக்கணும், திருச்சபையில் இப்படிதான் இருக்கணும். ஏன்? ஆணிதரமா சாட்சி சொல்லுவேன், ஆணிதரமா சாட்சி சொல்லுவேன்.
அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். பாருங்க, இன்னைக்கு வஸ்திரத்துக்கு உங்களுக்கு பரிகாசம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆராதனையில் பரிசுத்தத்துக்கு அடையாளமாக வச்சிருக்கிற வெண் வஸ்திரத்தை உடுப்பதற்கு உங்களுக்கு அசிங்கம். தேவனுடைய ஆராதனை நடக்கிற இடத்துல யாக்கி கொடுக்கிற வஸ்திரங்களை போல துக்க வஸ்திரங்களையும் இல்லை மிரட்டான வஸ்திரங்களையும் உடுத்திட்டு வாரீங்க. தெரியுமா, இந்த தாவீது 124 நாடுக்கு அதிபதி ராஜா வஸ்திரத்தை கலத்தி போட்டு ஏபோத்தை அணிஞ்சு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் ஆடி பாடி வந்ததை அவனுக்கு மனைவியாகிய மீகா, இந்த சவுலுடைய மகளாகிய மீகா பரிகாசம் அடிச்சா. யாருக்கெல்லாம் தெரியும்? மீகா தாவீதை பரிகாசம் அடித்தது யாருக்கெல்லாம் தெரியும்? வாசிங்க, 6வது அதிகாரம் 20 முதல் 23 வரை வாசித்து செய்தியை முடிச்சிருவோம். திரும்பும்போது சவுலுடைய குமாரத்தியாகிய மீகா தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷர் என்ன சொல்றான்? வஸ்திரத்து நிமித்தம், வஸ்திரத்து நிமித்தம். உங்களுக்கு ஆண்டோடைய ஆராதனை நடக்கிற இடத்துல வெண் வஸ்திரம் உடுக்கணும்னு அவ்வளவு பாடா கடுப்பாரு. சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. அவனுடைய வஸ்திரத்து நிமித்தம். வாசி, அற்ப மனுஷரில் ஒருவன் ராஜா வஸ்திரத்தை கலத்தி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரனுடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று பரிகாசம் அடிச்சா. எத்தனாவது வசனம் இது? 20, 21 வாசி. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் கடவுள்களை பார்க்கிலும் உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் இந்த யெகோபோத்தை உடுத்திருக்கிற சணல் வஸ்திரத்தை உடுத்திருக்கிற என்னுடைய தேவனுடைய ஜனத்தின் மேல் கட்டளையிடும்படிக்கு முன்பாக ஆடி பாடினேன். இனி எத்தனாவது வசனம்? 22. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் அற்பனுமாயிருந்து அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாக விளங்குகிறேன். ராஜா வஸ்திரத்தில் அவன் மகிமையை விளங்கல, ஆண்டவருக்கு முன்னால ஆடி பாட கொடுத்த ஏகோபோத் சணல் வஸ்திரத்தினால் மகிமைப்படுகிறானா? 22 முடிஞ்சா? இனி 23. எப்படி? இப்படி சணல் வஸ்திரத்தை, இன்னைக்கு நம்முடைய வெண் வஸ்திரத்தை, இந்த ரெட்சிப்பின் வஸ்திரத்துக்கு அடையாளமாக உடுக்கிற இந்த வெள்ளை வஸ்திரத்தை பரிகாசம் அடிக்கிறவுடைய குடும்பத்தில் கர்ப்ப பாத்திரம் அடைச்சி வைக்கப்படும். கர்ப்ப பாத்திரம் அடைக்கப்படும். சணல் வஸ்திரம் தரிக்காமல் ஆண்டவருடைய ஆராதனையில் பட்டு வேட்டி பட்டு சட்டை இல்லை ஏதாவது ஒரு துக்க வஸ்திரத்தை உடுத்திட்டு வந்திருப்பேன்னா உன்னுடைய சந்ததிகளுக்கு கர்ப்ப பாத்திரம் அடைக்கப்படும். தாவீதை பார்த்து பரிகாசம் அடித்த மீகாலுக்கு சாகிறது வர பிள்ளை இல்லை. வஸ்திரத்தை பரிகாசம் அடிச்சாலே, வஸ்திரத்தை உடுக்கிறவனை நீ நக்கல் அடிச்சா, பரிகாசம் அடிச்சா உனக்கு என்ன நிலைமை வரன்னு யோசிக்கணும். வாசி 23 அவருக்கா கூட மீகாலுக்கு சாகிறது வரைக்கும் பிள்ளை இல்லாத இருந்தா